வந்தவன் சந்திக்க வேண்டியவர்கள் மொத்தம் 4 பேர். ஒன்று தாய், இன்னொருவர் தந்தை, இன்னொருவர் குரு, இன்னொருவர் தெய்வம். இந்த 4 பேரை நீங்கள் சந்திச்சா தான் உங்கள் வாழ்க்கையினுடைய முடிவு ஏற்படுது. தாய் பெற்றெடுக்கிறாள், அவளுடைய ஆசா பாசங்களெல்லாம் நாம் அனுபவிச்சிட்டோம். அனுபவிச்சிங்களா இல்லையா? தாய் செஞ்ச ஆசா பாசங்கள், அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை எல்லாம் நாம் அனுபவிச்சிட்டோம். தந்தையினுடைய வேலை மகனை சான்றோனாக்குதல். மகன் தந்தை மகற்காற்றும் உதவி அவர் வந்துடுறேன். தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்திருப்ப செயல். இது தகப்பனார் செஞ்சு முடிச்சிட்டார். மார்கண்டேயருடைய அப்பா அம்மாவுக்கு குழந்தை இல்லை. 2 பேரும் இறைவனை நோக்கி தவம் செய்கிறாங்க. 16 வயசில் ஒரு பிள்ளையை கொடுக்குறாரு. எத்தனை வயசில்? 16 வயசில் ஒரு குழந்தை பிறகு. அதான் மார்கண்டேயர். 16 வயசு ஆனவுடனே தாய் தப்பம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்பா என்னை பார்த்து 2 பேரும் அழுகிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, நாங்கள் தவம் செஞ்சு புள்ள வர கேட்டு உன்னை பெற்று எடுத்தோம், ஆனால் இறைவன் உனக்கு 16 வயசு தான்பா கொடுத்துருக்காரு, அதுக்கு தான் நாங்கள் அழுதுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மார்கண்டேயர் சொன்னார், உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு. நீங்கள் புள்ள பெற்றுக்கணுன்னு இறைவனை கேட்டீங்க, இறைவன் கொடுத்துட்டார். இதுக்கு மேலே சாவாவரம் பெற வேண்டிய பொறுப்பு என்னுடையது, அதை நான் பார்த்து கொள்ளுகிறேன். உடனே மார்கண்டேயர் தவத்தில் உட்காந்துட்டார். அதெல்லாம் தெரியும் கதை. சிவலிங்கத்தை கட்டி இறுக்கி பிடிச்சிக்கிட்டார். அவர் இன்னொருத்தர் இருக்கார், யார்? யம தர்மராஜா. அவருக்கு போட்ட வேலையை அவர் செய்யணும். அப்போ மார்கண்டேயரை பிடிக்க வேண்டிய நாள் வந்துருச்சு. கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாரு. அதனால் பாசக்கயிறை வீசினார். நம்மளை யமன் எப்படி கூட்டிகிட்டு போகிறான்னு தெரியுமா? எங்கேயாவது யமன் யமன் பிடிச்சிக்கிட்டு போனாங்கன்னு எங்கேயாவது சொல்கிறாங்களா? யமன் பழியே ஏற்றுக்கிறதே கிடையாது. ஆக்சிடெண்ட் ஆகி போயிட்டாரு, உடம்பு சரியில்லாமல் போயிட்டாரு, டிபி போயிட்டாரு, சக்கரை போயிட்டாரு, ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டாருன்னு தான் சொல்கிறோமே ஒழிய யமன் பிடிச்சிக்கிட்டு போனான்னு யாராவது சொல்கிறோமா? பழி அவர் ஏற்றுக்கிறாரான்னு பார்த்தீங்களா? வாழ்க்கையினுடைய அனுபவங்களை சிந்திச்சோம்னா தெரியும். அப்போது மறுபடியும் ஈஸ்வரன் மீது தவம் செஞ்சவொடனே பாசகயிறை வீசினோடனே ஈஸ்வரனை கட்டி பிடிச்சதுனால சேர்த்து கயிறு ஒன்றா சேர்ந்துக்குச்சு. அப்போ கோபம் யாருக்கு வந்தது? சிவபெருமானுக்கு வந்துடுச்சு கதை. உடனே அவர் எட்டி உதைச்சாராம். பாதாளத்தில் போய் தர்மராஜா விழுந்துட்டாராம். அப்போ உலகத்தில் இறப்புன்னு ஒன்று இல்லைன்னா பிறப்பு ஆகிட்டே இருக்குது. பூமி பாரம் தாங்கலை. உடனே பூமாதேவி போய் சிவபெருமான்கிட்ட அழுவுறதா கதை. உடனே சிவபெருமானும் பார்வதியும் பார்த்து, சரி யமனுக்கு மன்னிப்பு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி யமனை கூப்பிட்டு, பூ உதிர, பிஞ்சு உதிர, காய் உதிர, பழம் உதிர நீ எடுத்துக்கோ. ஏன்னா பாரம் அதிகமாகி போயிடுச்சு. வயசாகி எடுத்தோம்னா முடிக்க முடியாது. அதனால் என்ன வரம் கொடுத்தாங்க யமனுக்கு? பூ உதிர, பிஞ்சு உதிர, காய் உதிர, பழம் உதிர எடுத்துக்கன்ட்டாங்க. அதனால தான் பிறந்து சாகிறது, 2 வயசு பொறுத்து சாகிறது, எப்போனாலும் செத்துக்கிட்டே இருக்கோம். இப்படி நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அன்று மார்கண்டேயர் மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல்லேனும் சொல். மகன் தந்தைக்கு செஞ்ச கடமை செஞ்சான், தந்தை மகனுக்கு செஞ்ச கடமையை செய்ததை போல இப்பொழுது நம்முடைய தெய்வம் அவர்கள் படைப்பு எப்படி படைச்சிருக்காங்க? எல்லாமே மனிதனுக்காக படைக்கப்பட்டது. அப்போ இது போல யமனுக்கு வரம் கொடுத்தவொடனே உலகத்தில் பிறப்புகளானது குழந்தையிலிருந்து பெரியவங்க அப்படின்னு வயதானவங்க வரைங்க யமன் எடுக்க ஆரம்பித்ததா வரலாறு சொல்லுது. ஆனால் நம்முடைய தெய்வம் அவர்கள் இந்த உலகத்தை படைச்சது எதுக்கு? மனிதனுக்காக. என்ன படைச்சாங்க? பஞ்சபூதங்களை படைச்சாங்க. இந்த பஞ்சபூதங்களில் அண்ட சராசரங்களை எல்லாம் வச்சு படைச்சாங்க. அதில் பார்த்தீங்களா,
எல்லாமே மனுவுக்கு தான் படைச்சாங்க. எப்படி? மனிதனுக்கு கண்ணை படைத்து விட்டோம் என்பதற்காக உலகத்திலே பல வண்ணங்களை படைத்தானே இறைவன், அந்த இறைவனுக்கு நன்றி சொன்னீர்களா? மனிதனுக்கு காதை படைத்து விட்டோம் என்பதற்காக இடி ஓசையிலிருந்து மெல்லோசை வரைக்கும் படைத்தானே இறைவன், அவனுக்கு நன்றி சொன்னீர்களா? மனிதனுக்கு மூக்கை படைத்து விட்டோம் என்பதற்காக கல்லிலே, மண்ணிலே, பூவியிலே, காயிலே, கனியிலே வாசனைகளை படைத்தானே இறைவன், அந்த இறைவனுக்கு நன்றி சொன்னீர்களா? மனிதனுக்கு வாயை படைத்து விட்டோம் என்பதற்காக அறுசுவையை படைத்தானே, அந்த இறைவனை பார்த்து நன்றி சொன்னீர்களா? இப்படின்னு மனிதர்களை கேட்கிறோம். மனிதனுக்கு உணர்வுகளை ஆண்களுக்கு உணர்வுகளை, பெண்களுக்கு உணர்வுகளை படைத்து விட்டோம் என்பதற்காக ஆண் பெண்ணை படைத்தானே இறைவன், அவனுக்கு நன்றி சொன்னீர்களா என்றால் நாம் சொல்லவே இல்லை. என்ன காரணம்? இறைவனை பார்க்கவே இல்லை, எப்படி நன்றி சொல்றது? அப்போ பார்க்கணும். இறைவனை பார்ப்பதற்கு என்ன செய்யணும்? முதல்ல சொல்லிட்டேன். தாயை பார்த்து தாயினுடைய எல்லா செல்வங்களையும் நாம் அனுபவிச்சுட்டோம். தந்தையை பார்த்து அவர் சான்றோனாக்கி வளர்க்கின்ற வரையில் பார்த்துட்டோம். மூன்றாவது நாம் குருவை பார்க்க வேண்டும். சாவு என்பது விதி, மனிதன் இறப்பது விதி. அந்த சாவை மீறியவர்கள் தான் குரு, விதி கடந்தவர் குரு. அந்த விதி கடந்த குரு எங்க இருக்கான்னு தேடி பிடிக்கணும். இதான் எல்லாரும் பழைய புராணங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. விதி கடந்தவர் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. பல சன்னதங்களை பற்றி பல பேர் வந்திருக்காங்க. சில பேர் சீடர்களை பிடிச்சாங்க, சில பேர் பிடிக்கவே முடியல. இது பிச்சை உலகம்னு நம்முடைய பெரியப்பா மாதிரி ஆளுங்க விட்டு போட்டு போயிட்டாங்க. ஆனால் நம்முடைய தெய்வம் அவர்கள் இந்த கடினமான சட்டங்களை எல்லாம் தளர்த்தி, இப்படி வந்தால் தான் உனக்கு தவம், இப்படி செஞ்சினா தான் உனக்கு சொர்க்கம் அப்படின்னு கொடுத்துருந்தா இப்போ நாங்கள்லாம் ஒரு தலை இருக்க முடியாது. அவங்க அந்த தெய்வீக சட்டத்தில் இருந்திருந்தா இன்னைக்கு அனந்தர்கள்லாம் நாங்கள் இருக்க முடியாது. அதை நான் தளர்த்தி தேவரதத்தை ஓட்டுகிறேன் என்று சொன்னார்கள்.